நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று சொல்கிறதான ஒரு பழைய பாடல். நல்ல உற்சாகமாய் நம் கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய என்கிற அருமையான பாடல். சேர்ந்து எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தான் இரண்டாய் பிரித்து ஆண்டவருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல காலை பொழுதில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாங்கி கரம் நீட்டி நடத்த போகிறார். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராக இருக்கும்படியாக இந்த கிருபையின் மகாதானத்தை நம் மத்தியில் வெளிப்படுத்தினாரே. நல்ல சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சோர்ந்திடாது கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிவோம், சோர்ந்திடாது விடுவோமா, சோர்ந்திடாது விடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவேன். அளவில்லா திரு வாக்குறுதியை அவனையோடு அழைத்தேன். அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே.
நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, என்னுடைய புகழிடம், என்னுடைய காப்பகம் எல்லாமே நீர்தானே என்று சொல்லி அந்த வரிகளை உணர்ந்து சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் எந்நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் எந்நேரமும். உன் துதியால் என் நாவும் நிறைந்து இருப்பதாக சொல்லுவோம். உன் துதியால் என் நாவும் நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். ஆமென். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகழிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். புகழிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. எல்லா சகோதர சகோதரிகளே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து. எல்லாருமே சொல்ல முடியல, கால் விடல. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து. குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு
இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீதானே என் தலைவர், என் நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு எவ்விரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். உயிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. வேலை வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். ஹalleluya, ஹalleluya. எந்த கம்பெனிகளில் வேலை பார்த்தாலும், அரசாங்கத்தில் பணிபுரிந்தாலும், ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவங்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த வயதுக்கு பிற்பாடு அவங்களால சிந்திக்கவும் ஆரோக்கியமாய் செயல்பட முடியாது என்று சொல்லி அறிந்து. ஆனால் ஆண்டவருடைய காரியம் அப்படி அல்ல. அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் முதிர் வயதானால் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடு இனி உங்களுக்கு இயலாது என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய கடைசி வரையிலும், நம்முடைய இயலாமையின் காலங்களில் கூட, பலன் குன்றி போகிற நாட்களில் கூட கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால தான் முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலின் கடைசி சரணத்தை ஒரு முறை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம் என்று சொல்லி ஒரு முறை கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். ஒரு முறை கூட நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், உள்ளங்கள் சொல்ல முடியுது. காலை விழல நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது
கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஒரு முறை கூட சொல்லுவோம். முதிர் வயது ஆனாலோ தள்ளி விடாதவரே, எங்களுடைய முதிர் வயது ஆனாலோ தள்ளி விடாதவரே, நாங்கள் பலன் கொண்டு பலக்குன்றி போகும்போது கைவிடாத தகப்பனே வாயில திறந்து சொல்லுவோம். பலக்குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா. சிரமத்திற்கு வருந்துகிறோம். நம்ம கம்ப்யூட்டர் சொன்னா ஒரு நேரம் கேட்குது, இன்னொரு நேரம் என்ன செய்ய மாட்டேங்க. நம்ம வடக்க போனா தெற்க போகுது. நம்ம செய்வோம் இல்லையா ஆண்டவருக்கு. அவர் இப்படி போனால் நம்ம என்ன செய்வோம்னா இல்லை ஆப்போசிட்டாக போவோம். தொடாதேன்னா தொட்டு பார்ப்போம். அந்த எல்லைக்குள்ளே போகாதுன்னா என்ன செய்வோம். இது நம்ம மனுஷன் நம்முடைய குணம். இப்போ கம்ப்யூட்டருங்க என்ன ஆகி போச்சு. அது ஆனாக மாட்டேங்க. ஒன்று இது ரெடி ஆகலை, அது ரெடி ஆகலை. சரி, சிரமத்துக்கு வருந்துகிறோம். அடுத்த வாரம் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு எவ்வளவோ முயற்சி செய்து இந்த பாடலை உங்களுக்கு டிஸ்பிளேல போடுவதற்கான வழிவாசலில் திறப்போம். அருமையான போதர் ஏற்கனவே அறிவித்தது போல அந்த டிவியுடைய ஆயத்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. உதாரத்துவமான காரியங்களை கொடுத்து நீங்கள் தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. டெக்னாலஜிக்கு வளர வளர இப்படிப்பட்ட சிரமங்களும் என்ன செய்யும், வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். தொடர்ந்து ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது இல்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைகள் என்பதற்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறவன் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை அசைத்து சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது குறைவில்லாமல் நடத்துவார். சங்கீதம் 23 சங்கீதக்காரனாகிய தாவீது அதை தான் சொல்லுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கும் பொழுது ஆகாரத்திற்கு குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எதை உண்போம், எதை உடுப்போம், எங்கு தங்குவோம், இதெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் இந்த மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனானவன் அதை குறித்த காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற பொழுது என் வாழ்விலே குறை. ஒரு முறை கூட சேர்ந்து கைகளை தட்டி, நல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா கைகளை தட்டி இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது
போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது சொல்லுவோம். என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி அல்லவா சொல்லுவோம். எங்கும் மொழி ஆஹா நம்முடைய வேட்பாளர் இருக்க முடியும். ஆஹா நம்முடைய பாதையெல்லாம் ஒளியாக இருக்கிறது. மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் இந்த வார்த்தையை ஒரு முறை கூட சேர்ந்து சொல்லுவோம். மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னுள்ளமே ஆகா தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவார் என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவார் சொல்லுவோம். என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா நிரப்புகிறவரே எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவார் என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவார் என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது உணர்ந்து சொல்லுவோம். என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது அந்த வார்த்தையை மறுபடியும் என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் அல்லவா தட்டி சொல்லுவோம். என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது நீ கண்களை மூடி சொல்லுவோம். நிற்கிற நிலையிலே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து எங்கள் மேய்ப்பராய் நீர் இருக்கும் பொழுது, எங்கள் நேசராய் நீர் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில ஒரு குறையுமே இல்லப்பா. அல்லேலூயா. அப்படி சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி
வாயை திறந்த அருமையான வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க எல்லாம் சொல்லுங்க, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில குறைவுகளே இல்லப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சின்ன தம்பி தங்கச்சி, என்னுடைய தகப்பனாய் என்னுடைய மேய்ப்பனாய் எங்களுடைய ஆதரவாய் நீர் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில குறைவுகள் என்பதே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, எங்களுடைய வாழ்க்கையின் துணைவராய் நீர் இருக்கும் பொழுது, எங்கள் ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கும் பொழுது, எங்களுடைய அனுகூலமாய் நீர் இருக்கும் பொழுது, எங்களுடைய ஆதரவாய் நீர் இருக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில குறைவுகளே இல்லை இல்லை இல்லை. சொல்லுங்க, வயதான தாய் தகப்பன்மார் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, என் மேய்ப்பராய் எங்களுடைய மேய்ப்பராய் கர்த்தர் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏது குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை. அவர் நம்மை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்லுகிறவர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த நல்ல ஆண்டவரை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆச்சரியமும் அற்புதமுமான அந்த தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார், நம்மை உடுத்துவிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நீர்தான் எங்களை நடத்துகிறீர், நீதான் எங்களை வழி நடத்துகிறீர், நீதான் எங்களை காப்பாற்றி வருகிறீர். இளமை முதல் இது வரையிலும் இந்நாள் வரையிலும் எங்களை காப்பாற்றி வந்தவர் நீரே. சிறு வயது முதல் இது வரையிலும் எங்களை போஷித்து காப்பாற்றி வந்தவர் நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி மீட்டு கொண்டவர் நீரே. சொல்லுங்கம்மா தம்பி தங்கச்சி, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த வருஷத்தின் 9 மாதங்களை கடந்து இத ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது நம்முடைய பலத்துல வந்ததல்ல, இது நம்முடைய பலத்தினால் உண்டானது அல்ல. அப்படி சொல்லுங்க, வாய்களை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஆமென் ஆமென். சிறு வயது தொடங்கி இது வரையிலோ நல்ல எபனேசராய் இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ரிபல கரதுடர சந்தரலரபா. கர்த்தருடைய ஆவியானவரே ஹல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தைகளை சொல்ல 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 கர்த்தருடைய உள்ளத்தை நீங்க சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவரை மகிமைப்படுத்துவது என்பது ஆமென் ஆமென் எவ்வளவு சந்தோஷமானது. சகோதரர்களாய் ஒருமித்து கூடி வந்து கர்த்தரை உயர்த்துவது என்பது எத்தனை ஆனந்தமானது. ஹல்லேலூயா. இளமை முதல் இதுவரையில் நீரே எதிர்காலம் சொல்லுவோம். இளமை முதல் இதுவரையில் நீரே எதிர்காலம், நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். அப்படியே சொல்லுங்க கண்களை மூடி, நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஒன்று தெரியுமா, எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை மூழ்கடிக்க பார்த்தது, எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்க பார்த்தது, சிதைக்க பார்த்தது. அந்த காலகட்டங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருந்தது. நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. சத்துரு எத்தனையோ முறை நம்மை சிதைத்து விடுவதற்கு எண்ணினா, சத்துரு எத்தனையோ முறை நமக்கு விரோதமாய் எழும்பி நம்முடைய எதிர்காலங்களையே பாழாக்கி விட வேண்டும் என்று துடியாய் துடித்தா.
ஆனா கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்கல அப்படின்னு நம்புறவங்க மட்டும் வாயில திறந்து ஹல்லேலூயா ரிபல கரதுடரலர சந்தலரபா ஹல்லேலூயா. சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலமா? சத்துரு நம்மை சுலகிலே போட்டு புடைப்பதற்கான அனுமதிக்காய் வேண்டினா, ஆனா நம்முடைய விசுவாசங்கள் ஒளிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தீங்குகளுக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டா. ஆமே, சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு நம்மை அவர் ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் சிதறி போவதற்கு சத்துரு எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தா. நம்முடைய எதிர்காலமே பாழாய் போவதற்கு சத்துரு எத்தனையோ முயற்சிகள். கர்த்தர் விட்டு கொடுக்கல. சொல்லுங்க வாயை திறந்து, நீர் எங்களை விட்டு கொடுக்கலப்பா, நீர் எங்களை விட்டு கொடுக்கல. சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு எங்களை விட்டு கொடுக்கல. எங்கள் குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு ஆமென் எவ்வளவோ முயற்சிகளை சத்துரு மேற்கொண்டா. கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்களை மூழ்கடிப்பதற்கு, ஆமென், விசுவாசத்திலே பலவீனப்படுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தானே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்குவதற்கு சத்துரு எவ்வளவோ திட்டங்களை தீட்டினானே. கர்த்தர் அதை ஒன்று வாய்க்காமல் போக பண்ணி. சொல்லுங்க, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஓ ஆமென். நம்புறவங்க மாத்திரம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். நான் வாழ்வதே கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க. என் குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறதுனா இது தேவனுடைய பலன்னு சொல்றவங்க மட்டும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகதட ரபலவா. மனிதர்கள் மேற்கொள்ள பார்த்தார்கள், ஆனா மனிதனுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது உங்க கிருபைப்பான்னு சொல்றவங்க வாயை திறந்து ஆமென், இது உங்க கிருபைப்பா, கிருபை 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 கிருபை. தேவ கிருபையினால தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ இளமை முதல் இதுவரையில் நீரே. அப்படியே ஒரு முறை கூட இளமை முதல் இதுவரையில் நீதானே. கண்களை மூடி சொல்லுங்க சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நீதானே சொல்லி பாருங்க. நீதானே தலைவரப்பா, நீதான் என்னுடைய தகப்பனப்பா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை நாங்கள் இயேசுவே நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஒன்று தெரியுமா? அவர்தான் நம்முடைய தகப்பன், அவர்தான் நம்முடைய தந்தை. ஆமென். அவர்தான் நம்முடைய தலைவர். ஆமென். நமக்கு முன்பதாய் ஆமென் நின்று கொண்டிருக்கிறவர். அவரை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு நியமித்த ஓட்டத்துல ஆமென் நம்முடைய இரட்சகரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லுவோம், நீர்தான் என் நம்பிக்கை. சொல்லுங்க, நீர்தான் என்னுடைய தலைவர். சொல்லுங்கம்மா, தாய் தகப்பன்மா சொல்லுங்க. ஏசப்பா, நீதான் என்னுடைய தகப்பன் ஐயா, நீதான் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா நீதான் என்னுடைய தகப்ப சொல்லுங்க. வாயை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, பின்னாடி இருக்கிறவங்க நீரே என் தலைவர் அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு உம்மை துதிப்பேன். ஏசப்பா நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்
கண்களை மூடி நிற்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. ஆமே, நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பாருங்க. நம்முடைய உள்ளம் திரும்பி பார்க்கட்டும், எவ்வளவு நல்ல தெய்வனாய் இந்த ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை கண்ணீருக்கு நீங்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அழிவுக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஆமென் ஆண்டவர் பாதைகளை செவ்வையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய இஷ்டத்தின்படி தூரமாய் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போன நாட்கள் உண்டு. ஆனால் அவருடைய அன்பு மறுபடியும் நம்மை தேடி வந்தது. இளைய குமாரனை குறித்து தகப்பன் எவ்வளவா ஏங்கி கொண்டிருந்தானோ, நம்முடைய வரவுக்காய் காத்திருந்து நம்மை மறுபடியுமாய் மார்போடு சேர்த்து அணைத்தவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதெல்லாம் நினைச்சுனா, அதை நீங்க நினைச்சாலே போதும், உங்க வாய் உங்களை அறியாம துதிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தாலே போதும், நம்மையும் அறியாம நம்முடைய உள்ள துதிக்க ஆரம்பிக்குமா. ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமா இருந்த நம்மை ஆண்டவர் இம்மட்டும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஆமே, நம்முடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட கல்வி கிடைக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை ஆமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை போன்றவர்கள் எத்தனையோ பேர் ஊதாரிகளாய் அலைந்து திரியும் பொழுது ஒரு ஒழுக்கத்தின் வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து ஒரு சபையில ஆண்டவர் கொண்டு நிறுத்தி இருக்கிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேளா வேளைக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறாரே. அதன் எதிர்காலத்திலே காரியங்களை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறாரே. ஆமென், ஆமென். என்ன தேவை என்பதை அவர் அறிந்து நமக்கு அருளி செய்கிறாரே. காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறாரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். தீமைகளை நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிறாரே. காரியங்களை ஆமென் மாறுதலாய் பண்ணி கொண்டிருக்கிறாரே. ஆமென். சத்துரு நமக்கு விரோதமாய் எழுப்பின ஒவ்வொரு தீமைகளையும் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் நன்மையாய் மாற்றி கொண்டிருக்கிறபடினால் மகிழ்ச்சியோடு கூட வாயில திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா. உலகம் எத்தனையோ முறை நம்மை வெறுத்து தள்ளினது. நம்முடைய குடும்பத்தை வெறுத்து தள்ளினது. நம்முடைய பிள்ளைகளை வெறுத்து தள்ளினது. நம்மை வெறுத்து தள்ளினது. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மை விடல. ஆண்டவர் அன்பு நம்மை விட்டு விலகல. அவர் நம்மை அணைத்து கொண்டார். அவர் நம்மை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி சொல்லுங்க ஒவ்வொருவரும். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. தம்பி எல்லா கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து. ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. சபையாய் இணைந்து சொல்லுவோம். அடிமையே நோக்கி பார்த்தீரே. மறுபடியும் சொல்லுங்க. தாழ்மையில் அடிமையே நோக்கி பார்த்தீரே. சொல்லுங்க தாய் தகப்பனே. தாழ்மையில் அடிமையே நோக்கி
மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. இந்த காலை வேளையில சொல்லுங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஒன்று தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, நம் நீதிக்கு தக்கதாய் நமக்கு ஆண்டவரா செய்திருப்பாரேயானா, நீதிக்கு தக்கதாய் பதில் செய்திருப்பாரேயானா, ஒருவர் கூட இந்த இடத்துல நிற்கவே முடியாது, நாம் நிலை நிற்கவே முடியாது. நம்முடைய நீதிக்கு தக்க கர்த்தர் பதில் அளித்திருப்பாரேயானா ஒருவனாயில் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் யாவையும் மன்னித்து கிருபையாய் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் இறங்கி இருக்கிறார். அப்படி சொல்லுங்க, கரத்தை உயர்த்தி, தாழ்மையில் அடிமையை அந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாங்க. ஆனா ஒரு சேதமும் நமக்கு நேரிடாதபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த இரக்கத்தின் தெய்வம் அவன் நமக்கு இறங்கி இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இரக்க பாராட்டி இருக்கிறார். நீங்க துதித்து கொண்டே இருக்கும் பொழுது, பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது, பகைவர்கள் 1000 பேர் நிற்கிற இடத்துல நீங்க ஆண்டவரையே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எதிரியினுடைய வாய்கள் கட்டப்படும். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டவ, சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை தப்புவித்தவ, ஆமென். எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிற நம்மையோ, ஆமென், பிரச்சனைகளால் குழப்பங்களால் சூழப்பட்டிருக்கிற நம்மையோ ஆண்டவர் விடுவித்து காத்து கொண்டே இருக்கிறார். மகிழ்ச்சியோடு 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 ரபா ரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கபரதனா ஷகதரல ரபா ரீமாக்கான இன்னும் சில நிமிடங்கள் ஆமென் ஆமென் வாயில திறந்து அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கீங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு புதிய பலன் உங்களுக்கு வேணும். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பலத்தை அருளி செய்வா. ஆமென். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இன்னும் முடிவில்லாமல் இருக்கிறோம். அப்படி துதிங்க. அந்த ஆராதனை வேளையில உங்க துதிதான் உங்க சூழ்நிலையில மாற்றத்தை கொண்டு வர போகிறது. அந்த துதிதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறது. துதிதான் தேவ சமூகத்தை எட்டுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. துதிக்க 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 எல்லா பிரச்சனைகளும் குழப்பங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்திடுவாரு, எல்லாம் சரிபடுத்திடுவாரு. ஆமென். மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் இருக்கிறது.
மனிதன் படுகிற பிரயாசம் எல்லாம் வீண். இரவு பகலாய் பிரயாசப்பட்டாலோ படகுல ஒரு மீனை கூட பிடிக்க முடியாது. நம்முடைய மாம்ச பலத்துல ஓடி 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 உழைச்சாலோ, நம்முடைய திறமையெல்லாம் பயன்படுத்தினாலோ, ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தினாலோ, இரவு முழுவதும் பழக்கப்பட்ட பகுதியில பிரயாசப்பட்டாலோ ஒரு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆமென். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம். இந்த காலை வேளையில கர்த்தர் என்ன சொல்ல போகிறாரோ என்று சொல்லி செவி சாய்ப்போம். ஆமென். படகுகள் நிரம்ப ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்ப ஆரம்பிக்கும். நம்முடைய உள்ள ஆனந்தத்தால் நிரம்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ரிபா காத்துடோலோரோலோதோரோ. எங்க பலன் போதாது ஆண்டவரே, எங்களால எதுவுமே முடியாது. சொல்லுங்க, என்னால எதுவுமே முடியாது, எங்களால எதையுமே செய்ய முடியாது, எங்களால எங்க தலைமுறைக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. சொல்லுங்க, எங்களால எங்க பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் கொண்டு வந்து விட முடியாது ஆண்டவரே. ஆமே. நன்மையும் கிருபையும் பரத்திலிருந்தல்லவோ வருகிறது, ஜோதிகளின் பிதாவாய உம்மிடத்திலிருந்தல்லவோ வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க துதிக்க துதிக்க ஆண்டவர் கிரியை செய்யட்டும். ஆண்டவருக்கு அந்த காரியங்களை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. துலாபாரா பல்பாரா கலா துடோரோஷி அந்தரபா. ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகுமே, எல்லாமே உம்மாலாகுமே. ரிகபல துடோரோலோரோ ஷகதலரதலர கலரபா. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ராஜாவுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மகிமையானவரை நாமும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நல்ல பாக்கியம். ஆமென், ஆமென். கவனத்தை சிதற விடாதீங்க. கர்த்தரை துதிக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த துதியானது புறப்பட்டு கொண்டு வரட்டுமே. ஷகபலதரலரகதலரபா. ஹல்லேலூயா. அந்தரனமா லெமரோதுரியாதரபா. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே. ஒருமுறை கூட ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே. ஐயோ பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யோ பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையான தெய்வம் காலை ஆராதனை வேளையில் நம் மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். மென்மையானவர், மேகம் போன்றவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஓரி கபல துடரபரபா. Thank you, Jesus. எவ்வளவு அன்புள்ளவரப்பா, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா. ஓ அநாதியா என்று வாழ்பவரே, உம்மை துதிக்கிறோ. திலகர வறண்ட நிலத்தை, ஆமே, வறண்டு போய் நிற்கிற நிலங்களை, வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், அநாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிறவர், பாழாய் கிடக்கிற நிலங்களை வயல்வெளியை போல மாற்றுகிறவர். ஷமல கரலொருதோ விபல கல்பரோ நதர சந்தலரபா. மான்கள் நீரோடை காய் ஏங்குகிறது போல இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருடைய உள்ளங்களும் உமக்காய் ஏங்கி தவிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உமக்காய் ஏங்கி தவிக்கிறதுன்னு சொல்லுங்க. நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுல உங்க சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வருந்து கூடுவதற்கு ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே எங்களை இழுத்து கொண்டு வந்தீரே, உம்முடைய அன்பினால் எங்களை அரவணைத்து கொண்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள் மத்தியில, கலக்கங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில நாங்கள் வந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்தி எங்களோடு கூட நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகளை மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலம் இன்னும் உம்முடைய நாமத்தை நீ உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் நின்றவாறு நாளுக்குரிய சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிக்க கேட்கிறோம்.